Hi viewers, Assalamu alaikum. Welcome to RK's Magic Kitchen. வாங்க இன்னைக்கு நம்ம பிரியாணி குஸ்காக்கு ஏத்த dhalcha எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணிருக்கேன். தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் 4 கட் பண்ணிருக்கேன். மாங்காய் போட்டா நல்ல வாசனையா இருக்கும் dhalchaக்கு. வேணும்னா போட்டுக்கங்க, ஸ்கிப் பண்ணிக்கங்க. கடலைப்பருப்பு 100 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம், கொத்தமல்லி தழை, புதினா தழை சிறிதளவு, இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன். நான் எலும்பு போட்டால் நல்ல வாசனையாக இருக்குங்கிறதுக்காக அதையும் நான் போடுறேன். நெய், வெந்தயம், கத்திரிக்காய் 100 கிராம். இப்போது ஒரு குக்கரில் 1 லிட்டர் அளவு நான் தண்ணி வச்சுருக்கேன். 2 பருப்பையும் நான் கழுவி அதில் போட்டுட்டேன். வெங்காயம் போட்டுக்கிட்டேன், பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன், தக்காளி போட்டுட்டேன். இதுக்கு தண்ணி பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டாச்சு. இப்போது புதினா தழையும் போட்டாச்சு. போட்டுக்கிட்டு நம்ம இஞ்சி பூண்டும் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டும் போட்டுட்டு இதை மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு குக்கர் ஹை ஃப்ளேமில் 3 விசில், லோ ஃப்ளேமில் 3 விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எலும்பும் போட்டு அதிலே வேக விட்டுருங்க, கரெக்டாக இருக்கும். எல்லாமே சரியாக வெந்து வந்துடும். பாருங்கள், எல்லாம் போட்டாச்சு. இப்போது நல்லா பருப்பு வெந்துருச்சு. இதில் தண்ணியை மட்டும் நம்ம இருத்து இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி அதில் நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காய், நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காய், மிளகாத்தூள், உப்பு போட்டுக்கலாம். அதுக்காட்டி இங்கே நம்ம பருப்பை நல்லா மேஷர் வச்சு கொஞ்சம் மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். மேஷ் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் பாருங்கள் 3/4 பாதம் வெந்திருக்கு. வெந்தோடனே இப்போ நம்ம மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மாங்காய் ஃபஸ்ட்டே போட்டால் சீக்கிரம் குழஞ்சிடும். அதனால நம்ம இப்போ போடுறோம். பாருங்கள், 2 வெந்துருச்சு. வெந்தோடனே நம்ம பருப்பு நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பருப்பை தூக்கி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இப்போ புளி நான் இந்த அளவு எங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருக்கிறனால நான் காட்டியிருக்கேன். உங்களுக்கு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைச்சி அதில் ஊற்றிக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் நெய் விட்டு வெந்தயம், வெங்காயம் 2யும் நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதக்கணும். வதக்கி அதையும் நம்ம அந்த தால்ச்சாவில் தூக்கி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு புளியும் கரைச்சி ஊற்றி ஒரு 2 கொதி 3 கொதி வர அளவு கரைச்சி வச்சிடலாம். பாருங்கள், வதங்கிருச்சு. இப்போ நான் அதை தூக்கி ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு புளியும் கரைச்சி ஊற்றிட்டேன். இந்த அளவு கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு போட்டிருக்கனால கெட்டியாயிரும். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா இந்த சமயத்திலே ஊற்றிக்கோங்க. உப்பும் சரி பார்த்துக்கோங்க. சரி பார்த்து டேஸ்ட் பார்த்து வச்சுடுங்க. பாருங்கள், இது பிரியாணிக்கும் நம்ம ஜீரக சம்பா பிரியாணிக்கும் குஸ்காக்கும் சூப்பராக இருக்கும் இந்த தால்ச்சா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது தால்ச்சா ரெடி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.